இந்தாங்க எங்க அம்மா உங்க தம்பிக்கு என்னென்ன வரதட்சணை வேணும்னு கேக்குறாங்க. சொல்லுங்க அத்தை. நம்மக்குள்ள எதுக்கு அத்தை வரதட்சணை அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சே, உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் 2 பொண்ணையும் ஒரே வீட்டில் கட்டி கொடுக்க போறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ளை. உங்க பெரிய பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ நான் ஏதாவது வரதட்சணை எதாவது கேட்டேன்னா? சரி, நீங்கள் இவ்வளோ ஆசைப்படுறீங்க, 2 டன்னில் ஒரு ஏசி ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் சின்ன பொண்ணு நல்லா குழுன்னு வீட்டில் இருப்பாங்க இல்லையா? என் தம்பிக்கு என்ன, அவன் ஆஃபீஸ் போயிட போகிறான். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டபுள் டோரில் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் சின்ன பொண்ணு டெய்லி இந்த வெயிலில் குழுன்னு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? என் தம்பிக்கு என்ன, அவன் ஆஃபீஸுக்கு போயிட போகிறான். அப்புறம் சின்னதாக அந்த தாருன்னு சொல்கிறாங்களே, ஜீப் மாதிரி ஒரு காரு, அது மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் சின்ன பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரும்போது காரில் ஏசி ஆன் பண்ணிட்டு குழுன்னு வரலாம் இல்லையா? என் தம்பிக்கு என்ன, அவன் ஆஃபீஸ் போயிட போகிறான். அப்புறம் சின்னதாக இப்போ லேஅவுட்டில் ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லேண்டு உங்கள் சின்ன பொண்ணு பேரில் வாங்கி போட்டுருங்க. உங்கள் சின்ன பொண்ணு ஃபினான்ஷியலாக செக்யூர்டாக இருப்பாங்க இல்லையா? என் தம்பி என்ன, அவன் ஆஃபீஸ் போயிட போகிறான். அம்மா, நீ எந்த வரதட்சணையும் கொடுக்க வேண்டாம்மா. ஏன்டி? ஏன்னா உன் தம்பி தான் வேலைக்கு போயிடுவான்ல, எதுக்கு இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற?